இன்னைக்குள்ள எபிசோட்ல விஸ்கி எப்படி கரெக்டா குடிக்கிறது பிளஸ் விஸ்கி பத்தின பல விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறேன். வாங்க எபிசோட்குள்ள போலாம். பாஸ்ட் ஃபியூ எபிசோட்ஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபுட் ட்ரை பண்ணோம். ஆனால் இன்னைக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக விஸ்கி பற்றின ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த எபிசோடை பிளான் பண்ணது. ஏன்னா ஐம் விஸ்கி லவர், உங்களுக்கே தெரியும் ஒரு 200 பாட்டில்ஸ் இருக்குது. ஃபார் தோஸ் ஹூ டோன்ட் ஃபாலோ மீ ஆன் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிங்க @singe_தமிழன். அங்கே என்னோட பா பற்றின பல விஷயம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமாக இதை கொலெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ எனக்கு பிடிச்சது விஸ்கி. அண்ட் இந்த எபிசோட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஓப்பனாக சொல்லிடுறேன், ஆல்கஹால் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜுரியஸ் டு ஹெல்த். ஸோ ரொம்ப ஓவராக குடிக்காதீங்க. நானே 3 months இல்லாட்டி 6 monthsக்கு ஒரு தடவை தான் என்னோட விஸ்கியை நான் குடிக்கிறேன். ஸோ கொஞ்சம் லிமிட்டாக இருந்துக்கிட்டா எவ்ரிதிங் இஸ் குட். அண்ட் விஸ்கி குடிக்காதவங்க இல்லை ஆல்கஹால் குடிக்காதவங்க ட்ரை பண்ணாதீங்க. தட் இஸ் மை அட்வைஸ். ஓகே, ஆக்சுவலி நிறைய பேருக்கு விஸ்கி பற்றின விஷயம் தெரியாது. ஸோ இப்போ விஸ்கிக்கு பாப்புலர் கண்ட்ரீஸ்னா ஸ்காட்லாந்து, அயர்லாந்து, US, ஜப்பான். சரியா? திஸ் ஒன் ஆஃப் த மெயின் விஸ்கி ப்ரொடியூஸ் பண்ற country. ஆனா ஸ்காட்லாண்ட்லயே there are different regions of whiskey. So for example Highland whiskey இருக்கு. So Highland whiskey-னா Aberfeldy. பார்த்தீங்கன்னா Aberfeldy is a Highland whiskey. ஸோ ஸ்காட்லாண்டில் 5 டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ் இருக்குது. ஹைலண்ட், லோலண்ட், ஐலர், கேம்பிள்டவுன் அண்ட் ஸ்பேசைட். ஸோ Aberfeldyங்கிறது it comes from Highland regions. ஸோ ஸ்பேசைட் we have Arbelo which is ஸ்பேசைட். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப பாப்புலரான ரீஜன்னா இட்ஸ் ஹைலண்ட் ரீஜன். ஹைலண்டில் தான் நிறையா டிஸ்டிலரிஸ் இருக்குது. அண்ட் டிஃப்ரெண்ட் ரீஜன்ஸ்க்கு டிஃப்ரெண்ட் டேஸ்டும் இருக்குது. பட் த மோஸ்ட் பவர்ஃபுல், ரொம்ப ஸ்மோக்கியாக வூடியாக இருக்க, வூடி, ஸ்மோக் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர்ஸ் கொடுக்குற ரீஜன் தான் இஸ் த ஐலர் ரீஜன். ஸோ எனக்கு ஐலர் ரீஜன் விஸ்கிஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐலர் ரீஜன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க Laphroaig, Ardbeg, Port Charlotte, Bruichladdich, Smoky இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ் ஐலர் விஸ்கி. அண்ட் அதே மாதிரி உங்களுக்கு அமெரிக்கன் விஸ்கிஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக உங்களுக்கு அமெரிக்கன் விஸ்கி. ஸோ Wild Turkey, Woodford Reserve, Knob Creek எல்லாமே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டேஸ்ட். அமெரிக்கன் விஸ்கிஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். அப்புறமேல நான் டிஃப்ரெண்ட் விஸ்கிஸ் டேஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அதே மாதிரி ஸ்காட்லாந்து கூட போட்டி போடுறதுக்கு வந்தது தான் ஜாப்பனீஸ் விஸ்கிஸ். ஸோ ஜாப்பனீஸ் விஸ்கிஸ் ஸ்காட்டிஷ் விஸ்கிஸ் மாதிரி டேஸ்ட் ப்ரொஃபைல் இருக்கும், ஆனால் ரொம்ப குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டில்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியான விஸ்கி, ரொம்ப எக்ஸ்பென்சிவான விஸ்கி. இந்த விஸ்கி பார்த்தீங்கன்னா ஒரு பாட்டிலுக்கு கிட்டத்தட்ட இப்போ $160-170 வித்துட்டு இருக்காங்க. அண்ட் ஆல்சோ விஸ்கிலேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நம்பர் இருக்கு பாருங்க. இந்த பாட்டிலில் 8ன்னு போட்டிருக்கு, இந்த பாட்டிலில் 9ன்னு போட்டிருக்கு, இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா 20 years போட்டிருக்கு. அப்படின்னா என்ன? அப்படின்னா மினிமலி அந்த பாட்டிலில் என்ன வருஷம் எழுதியிருக்கோ மினிமலி அந்த அத்தனை வருஷத்துக்கு அது ஒரு பேரல்ல போட்டிருக்காங்க. So the higher the years, the more flavorful the whiskey is, and also the more expensive. And interesting-ஆ இப்போ நிறைய கண்ட்ரீஸ் விஸ்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப முக்கியமா நம்ம இந்தியன் விஸ்கி. ஸோ இந்திரிங்கிறது ஒரு இந்தியன் விஸ்கி. அதே மாதிரி ஜான் பால், வேற இந்தியன் விஸ்கிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு இருக்கிறது குறிஞ்சி. இப்போ நிறைய டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸும் இப்போ விஸ்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இது நேபாளிஸ் விஸ்கி. நேபாள் கூட இப்போ விஸ்கி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. And of course they are also like for example Taiwanese whiskey. So இந்த whiskey பார்த்தீங்கன்னா 17-year-old whiskey from Taiwan. So every countries they do their whiskey in a very different way, different taste profiles, different ways of doing the whiskey. So in the different whiskey எப்படி டேஸ்ட் பண்ணோம் அதை பார்க்கறதுக்கு தான் இந்த எபிசோட். ஸோ அங்கே விஸ்கி போய் டேஸ்ட் பண்ணி ரிவ்யூ கொடுத்துருவேன். ஸோ எனக்கு முன்னாடி 5 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் விஸ்கி இருக்கு. திஸ் இஸ் ஸ்காட்டிஷ் ஐலர் விஸ்கி, ஐரிஷ் விஸ்கி, ஜாப்பனீஸ் விஸ்கி, அமெரிக்கன் பர்பன் அண்ட் ஆஃப் கோர்ஸ் இந்திரி, நம்மளோட அவார்ட் வினிங் இந்தியன் விஸ்கி. இதை நான் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்கு, டஸ் இட் கம்பேர் டு திஸ் அப்படின்னு அப்புறமே ரிவ்யூ பண்ணிட்டு நான் சொல்றேன். ஸோ ஐலர் விஸ்கிலேருந்து ஆரம்பிப்போம். நான் ஏன் ஸ்காட்டிஷ் விஸ்கியில் ஆரம்பிச்சேன்னா they are one of the pioneers and one of the biggest producers in the world. So Laphroaig ஒரு ஐலர் விஸ்கி. ஸோ ஐலர் ரீஜன் ஆஃப் ஸ்காட்லாந்து இருந்து வந்தது. and it gives a very smoky note. ஸோ ஐலர் விஸ்கிஸ் நோட்ஸ்லாம் கொஞ்சம் ஸ்மோக்கியாக இருக்கும். இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஆக்சுவலி எப்படி விஸ்கி குடிக்கிறது, ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்வெல் பண்ணிட்டு
first அதை ஸ்மெல் பண்ணிடணும். ஆல்வேஸ் ஸ்மெல் யோர் whiskey. And what I do, okay, there are different ways of drinking whiskey. சில பேர் வந்து இமீடியட்டாக வாட்டர் ஆட் பண்ணிடுவாங்க. But what I do is அப்படியே நீட்டாக ட்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1-2 drops of water. இந்த வாட்டர் ஆட் பண்ணோன்னா என்ன பண்ணுதுன்னா இந்த விஸ்கியோட நோட்ஸ் ஓப்பன் அப் பண்ணுது. ஆயில்ஸ் இந்த விஸ்கி they actually open up the note and ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ விஸ்கி வந்து நீங்கள் ஆக்சுவலி ஜஸ்ட் ட்ரிங்க் இட் நீட், இல்லைனா add in a bit of water. நான் என்ன பண்ணுவேன்னா இப்போ ஒரு புதுசாக விஸ்கி ட்ரை பண்ணும்போது நான் வந்து ஃபர்ஸ்ட் அதை நீட்டாக குடிப்பேன். அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவேன். அண்ட் இப்போ எனக்கு வாட்டரோட பிடிச்சிருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு வாட்டர் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிப்பேன். இல்லைனா I will just drink it neat. ஸோ இந்த சோடா ஊற்றுறது, இந்த தண்ணியை முழுசாக ஊற்றுறது, ஐஸ் போடுறது, சோடா ஊற்றுறது, கோகோ கோலா, க்ரீன் டீ, அதெல்லாம் நிறைய பேர் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறீங்க. இதை நீங்கள் மிக்ஸ் பண்ணால் என்ன நடக்கும்னா உங்களுக்கு அந்த விஸ்கியோட டேஸ்டே போயிடும். ஒவ்வொரு விஸ்கியும் வந்து பார்த்தீங்கன்னா gives you a very unique taste. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து you should not spoil the taste of the whiskey. ஸோ இது வந்து ஒரு ஐரிஷ் விஸ்கி. அண்ட் இந்த விஸ்கி பற்றி நான் கொஞ்சம் சொல்கிறேன். வெரி இன்ட்ரெஸ்டிங் விஸ்கி. ஸோ இது வந்து Islay Whisky. அண்ட் இதை பார்த்தீங்கன்னா ஒரு சயின்ஸை வச்சு இந்த விஸ்கியை கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ எவ்வளோ அளவுக்கு ஸ்மோக்கினஸ் இருக்கணும், எவ்வளோ அளவுக்கு ஸ்வீட்னஸ் இருக்கணும் அப்படின்னு சயின்ஸ் அண்ட் என்ஜினியரிங் வச்சு ஒரு பார்த்தீங்கன்னா இந்த பாட்டில் கிரியேட்டிவிட்டி ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அதை வச்சு பண்ண ஒரு விஸ்கி. அண்ட் இட்ஸ் அ வெரி குட் விஸ்கி. இதை ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இது வந்து உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஸ்மோக்கினஸ் கொடுக்கும். ஸ்காட்டிஷ் Islay whiskies மாதிரி ஸ்மோக்கினஸ் கொடுக்கும். பட் usually Irish whiskies are very easy to drink. ரொம்ப smooth floral notes, fruity notes கொடுக்கும். ஆனால் இதை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ if you ever have a chance to get this Islay Whisky, ட்ரை பண்ணுங்க. This is not your typical Irish whiskey. So Irish whiskey நான் சொன்ன மாதிரி smooth and very easy to drink. இது மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக smoky flavors-ஓட. So first thing, smell. Wow. இந்த ஸ்மெல்லே உங்களுக்கு வந்து அந்த ஆல்கஹாலோட ஸ்ட்ரென்த் தெரியுது. பிகாஸ் திஸ் இஸ் a 48.9% ஆல்கஹால். இது 40%. ஸோ அந்த ஸ்மெல்ல வந்து you don't taste the overpowering smell of whiskey. This you can taste. You can just smell it. Wow. Sweet and smoky. So சொன்ன மாதிரி add a few drops of water. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு again smell. Wow. But honestly சொல்ல போனா I prefer these two whiskies without the water. I like to drink it neat. So நீங்க ட்ரை பண்ணலாம், நீங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். வாட்டர் எல்லாமே ட்ரை பண்ணுங்க. கொஞ்சம் 2 drops of water போட்டு நீங்க ட்ரை பண்ணலாம். And you see which one you like. And next is Japanese whiskey. So Japanese whiskey is inspired by Scottish whiskey. But என்னன்னா உங்களுக்கே தெரியும், the Japanese are very crazy over quality. எல்லாமே நல்ல குவாலிட்டியா பண்ணணும், எல்லாமே பெர்ஃபெக்ட்டா பண்ணணும், அந்த precision-ஓட பண்ணுவாங்க. So that's exactly why Japanese whiskies are good and also very expensive. So a lot of Japanese whiskey பாத்தீங்கன்னா $100 plus price range தான் இருக்கும். இதை ட்ரை பண்ணுவோம். This is the Shinobu blended whiskey. Smell. Okay. இது வந்து கொஞ்சம் mild, very mild flavors. ரொம்ப strong இல்லை. செம்ம ஃப்ளேவர். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அந்த ஸ்மெல்ல மைல்டாக இருந்தாலும் நம்ம சிப் பண்ணும்போது அதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் இட் ஜஸ்ட் வெரி இம்பேக்ட்ஃபுல். ஸோ தட்ஸ் த குட் திங் அபவுட் ஜப்பனீஸ் விஸ்கி. ஸோ added a few drops of water. The aromas are filling up. Wow, it's good. Next, American. They don't call it whiskey, they call it bourbon. So Americansக்கு வந்து எல்லாமே வந்து இனிப்பா பிடிக்கும். So their whiskies are meant to be very sweet, a lot of caramel and very woody. So Americans வந்து அவங்களோட charred barrels, they only use new charred barrels. So every barrels that they use for the whiskey is actually new charred barrels. அதனால பாத்தீங்கன்னா the flavors are very pronounced. ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர்ஸ் வரும். And it gives you a lot of sweetness. Plus என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், this is my favorite bottle in my collection. So இது வந்து என்னோட ஃபேவரட். ஏன் என்னோட ஃபேவரட்னா this is actually 58.4%. And I love my whiskey sweet and I love it very strong. So ரொம்ப ஸ்ட்ராங்கான ஃப்ளேவர்ஸ். This is 40, this is 48.9, this is 43%, this is 58.4%. பாருங்க, கலரே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க்கிஷ் கலர். இதில் எல்லா கலர்லையும் பார்த்தீங்கன்னா this is actually the darkest. Then of course followed by the Indri. This is actually a very dark whiskey.
இது வந்து நம்ம மூந்து பார்த்தோன்னே அப்படி குப்புன்னு அடிக்குது. பிகாஸ் why of the alcohol percentage. So இந்த மாதிரி whiskies if you can't take very strong whiskey, it's better to add a lot more water. ஓப்பனாக சொல்ல போனால் I drink this neat. So எரியுமா? ஆமாம், நல்லா எரியும். But it's very good depending on preference. இப்போ விஸ்கிங்கிறது ஒரு இஸ் a preference தான். ஸோ உங்களுக்கு எவ்வளோ வாட்டர் போடணும் உங்களுக்கு வந்து do you like very high proof whiskey like me or do you like it lighter? If you want it lighter, just add more water. But for me, let's try this neat first. Smell again, very strong notes of caramel, wood. Always my favorite. And also I like to drink it neat, but ungalukkaga just add in some water. So if you want, just you can add a touch of water. Perfect. Or if it's still too strong, so add a bit more. Avladhaan. And you see the color becomes lighter because of the mixture of water, and this will be so much more easier to drink. Lovely. One of my favorite bottles. கடிச்சிச்சுனா வாங்குங்க, ட்ரை பண்ணுங்க. ஆனால் ஓப்பனாக சொல்கிறேன், very very strong, 58.4%. It really burns if you are not used to drinking whiskey neat. So கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. And lastly, the one that you all be waiting for, Indri Triple Cask. Okay, இதில் வந்து Triple Caskனு போட்டிருக்கு. Triple Caskனா என்ன? So basically first ஒரு French wine caskல இந்த whiskey ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் Sherry cask ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ரிட்டேப் பண்ணி Bourbon cask. So what does Bourbon cask means? So இந்த bottle வந்து is a bourbon whiskey. இந்த whiskey வந்து அந்த caskல இருந்து வெளியே எடுத்தோனே அந்த cask வந்து செல் பண்ணிடுவாங்க to another whiskey company, and like Indri would have bought a bourbon cask from one of the bourbon companies and they transfer it to a bourbon cask. So literally it moved from one cask, அதை maybe a few years வச்சிருப்பாங்க, then they move it to another cask, for a few years வச்சிருப்பாங்க, then they move it to a bourbon cask. So it gives different flavors. So basically it gives you the French wine flavors, the sherry flavors, and lastly the bourbon flavors. So இது வந்து it's a very complex whiskey. Okay, I've tried it before. ஓப்பனாக சொல்ல போனால் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், ஏன்னா பதம் தந்துருக்கு. ஓகே, அதை இன்ஸ்டாகிராமில் ரிவ்யூ போட்டிருக்கேன், அதை போய் பாருங்கள். But this is a very complex whiskey. Rombo flavors that is running in the whiskey. Naanga try பண்ணுவோம். And also the colors are dark. ஏன்னா it came from a bourbon cask, so it gives a very dark color. And this is percentage எவ்வளோன்னு பார்த்துக்கிறேன், 46%. Okay, not too high. Okay, this is the highest, followed by this, then this is third, this is fourth, this is fifth. Okay, so Indri எப்படி இருக்கு ட்ரை பண்ணுவோம். Sweet caramel notes. You can smell like fruits, pineapple, mango. ஸோ நிறைய பேர் கேட்குறீங்க, விஸ்கி டேஸ்ட் பண்ணுறவங்க they usually can smell the notes. ஸோ என்னென்ன ஸ்மெல்ஸ் வருது அப்படின்னு வந்து அதை ஸ்மெல்லே வந்து அவங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. ஓ, இந்த மாதிரி இட் ஸ்மெல்ஸ் லைக் caramel, it smells like mango, fruit, tea, cinnamon, pepper அப்படின்னு சொல்லுவாங்க. பட் it is true. If you really appreciate whiskey, you can actually smell the different flavors and you can actually taste the different flavors. வாங்க இதை ட்ரை பண்ணுவோம். This is why Indri இத்தனை அவார்ட் ஜெயிச்சது காரணம் என்னன்னா, so much of flavors. இப்போ இதெல்லாம் குடிக்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு when you drink different whiskies உங்களுக்கு புரியும். இதை நம்ம நீட்டாக குடிக்கும்போது every whiskey has its own profile. But Indri ஓட ப்ரொஃபைல் ரொம்ப காம்ப்ளெக்ஸ். So many things going on. Like உங்களுக்கு அந்த ஸ்பைசி நோட்ஸும் இருக்கு, உங்களுக்கு அந்த ஃப்ளோரல் நோட்ஸும் இருக்கு, அந்த ஃப்ரூட்டி நோட்ஸும் இருக்கு, அந்த ஸ்வீட்னஸும் இருக்கு, அந்த ஆல்கோஹாலும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இட்ஸ் அ ரியலி ரியலி குட் இன்ட்ரெஸ்டிங் விஸ்கி. கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி a bit. அந்த வாட்டர் ஆட் பண்ணோன்னே யூ ஹேவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்மெல். இதெல்லாம் நம்மளனா நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஒரு நல்ல குவாலிட்டி விஸ்கி எடுங்க, மூந்து பாருங்கள், நல்லா கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி மூந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் என்னென்ன யூ கேன் ஸ்மெல் டிஃப்ரெண்ட் திங்ஸ். அண்ட் அந்த வாட்டர் ஆட் பண்ணியோ திரும்ப ஸ்மெல் பண்ணி பாருங்கள், ஸ்மெல்ஸ் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட். But I prefer it without the water. With the water, it's a bit கொஞ்சம் ஃப்ளேவர்ஸ் கொஞ்சம் மேலோ ஆன மாதிரி இருந்தது. At the end of the day, உங்களுக்கு பிடிச்சதை you can do it whatever ways you want. Done. So இன்னைக்கு நம்ம ஸ்காட்டிஷ் விஸ்கி, ஐரிஷ் விஸ்கி, ஜாப்பனீஸ் விஸ்கி, அமெரிக்கன் விஸ்கி அண்ட் இந்தியன் விஸ்கி ட்ரை பண்ணிட்டோம். எப்படி விஸ்கி கரெக்டாக குடிக்கிறதுன்னு நான் சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ இதுக்கு மேலே ப்ளீஸ் தயவு செய்து இந்த கோக் ஊற்றுறது, சோடா ஊற்றுறது, தண்ணி ஊற்றுறது, இல்லை ஐஸ் கியூப் போடுறது, அதெல்லாம் தவிர்த்து ஜஸ்ட் சிப் இட் ஆன் இஸ் ஓன். விஸ்கி இஸ் மென்ட் டு பி என்ஜாய். ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்துட்டு நல்லா ஜாலியாக பேசி சிப்
பண்ணணும். பார்த்தீங்கன்னா நான் வந்து எவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி ஐ சிப்ட் இட். தட் இஸ் ஹவ் விஸ்கி இஸ் மென்ட் டு பி ட்ரிங்க். அண்ட் நிறைய பேர் கேட்பீங்க, ஓ நம்மளோட இந்தியன் விஸ்கி, நம்மளோட இந்தியன் ரம்மு, பிராண்டி அதெல்லாம் வந்து ரா குடிக்க முடியுமா? குடிச்சிடாதீங்க. நான் பேசுறது குவாலிட்டி விஸ்கி பற்றி பேசிட்டு இருக்கேன். இப்போ ஊரில் கிடைக்கிற டைமண்டு இல்லை வாட் எவர் வீரன் அந்த மாதிரி ஆல்கஹால்லாம் தயவு செய்து ரா குடிச்சிடாதீங்க. நீங்கள் சொன்ன மாதிரி குரல் வந்துடும். குவாலிட்டி விஸ்கிக்கு திஸ் இஸ் த ப்ராப்பர் வே ஆஃப் ட்ரிங்கிங். என்ஜாய் யோர் விஸ்கி த வே இட் இஸ். ஏன்னா இதை அவ்வளோ கஷ்டப்பட்டு தயாரிச்சிருக்காங்க நம்ம வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு. அதை நம்ம தண்ணியோ கோகோலோ ஊற்றி அதை கெடுக்க வேணாம். ஓகேவா? இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் என் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண போயிடுறீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே ஜஸ்ட் லாஸ்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய பேர் என் வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் போயிடுறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி பல கண்டென்ட் வரும். அண்ட் ஐ ஹோப் டு என்டர்டெயின் யூ கைஸ் பை ஷோயிங் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபுட், டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ட்ரிங்க்ஸ். அடுத்தது என்னென்ன காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட்ஸ் கூட போடுங்க. இஃப் ஐ ஃபைண்ட் இன்ட்ரெஸ்டிங் ஐ டு எபிசோட் ஃபார் யூ. ஓகே? அண்ட் விஸ்கி மட்டும் இல்லை, என் வீட்டில் ரம் இருக்குது, ஜின் இருக்குது, பிராண்டி இருக்குது, பொட்கா இருக்குது. என்ன ரிவ்யூ பண்ணணும் சொல்லுங்கள், அதை பண்ணிடுவோம். முக்கியமாக இன்ஸ்டாகிராம்லேயே ஃபாலோ பண்ணிக்கோங்க, சிங்க தமிழன். யூடியூப்பில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிக்டாக்ல ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன்.